பாத்தீங்கன்னா டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. சோ டென்சிட்டி கம்மியா இருக்கறனால தான் இவங்க வந்து பின்னி போடுறது இல்ல, பூ வைக்கிறது இல்ல. இவங்க ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்லி ஹேர், 14 இன்ச்சஸ் இருக்கு பாக்குறதுக்கு. சோ இவங்க வந்து பின்னவும் முடியாது, ஒரு ஃப்ரீ ஹேர் ஓட முடியாது, எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் தான். டைரக்டா ஹேர் எடுத்துக்கிட்டு நம்ம ஹேர் டு ஹேர் அட்டாச் பண்ணி ஒரு ஜெல் மட்டும் தான், ஒரே ஒரு டிராப் தான் யூஸ் பண்ண போறோம். அந்த ஜெல் வந்து அப்படியே கேப்சூலா கன்வெர்ட் ஆகும். முடியோட முடி அப்படியே ஒட்டிடலாம். கர்லி ஹேர் அப்படி இவங்களுக்கு நிஜமா முடி வளர்ந்த மாதிரியே இருக்குங்க. ஆமா ஆமா. இப்போ இவங்களுக்கு எவ்வளவு லென்த் ஹேர் ஃபிட் பண்ணிருக்கீங்க? 30 இன்ச். 13ல இருந்து 30 இன்ச்சா மாத்திட்டீங்க. ஆமா, எதுவுமே ஆகாது. யாரு என்ன இழுத்தாலும் வராது ஹேர். இன்னொன்னு ஹேர் வாஷ் பண்றது, ஆயில் வச்சுக்கிறது, எத்தனை டைம் ஆனாலும் வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனால வந்து அவங்க டே டு டே லைஃப்ல எந்த சேஞ்சஸும் வராது, எந்த டைப் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்க. சோ அவங்களுக்கு கர்லி ஹேர், வேவி ஹேர், ஸ்ட்ரைட் ஹேர், சோ இந்த மாதிரி எந்த டைப்ல இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம், என்ன கலர் ஆனாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே, என்னோட முடியோட லென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, வெளியே போறதுக்குலாம் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்றது தான் வந்து உங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம மேடம் வந்து ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து வச்சிருக்காங்க. அதை பத்திலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க நேம் சொல்லிருங்க, பிளஸ் நம்ம சலூனை பத்தி சொல்லிருங்க. என் பேர் வாசவிங்க, ஸ்டைலர் பியூட்டி சலூன், கம்ப்ளீட்லி லேடிஸ் சலூனுங்க. இது வந்து வையாபுரி நகர் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்லவே லொகேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம சலூன்ல நிறைய சர்வீஸ் வந்து பண்றீங்க. இதுல நம்மளோட பெஸ்ட்டான சர்வீஸ், இப்போ நிறைய பேர் வர சர்வீஸ்னா அது என்னதுங்க? எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ்னா பெர்மனன்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லலாம். ஓகேங்க. 2000 பீப்புளுக்கு மேலே நாங்க அட்டெண்ட் பண்ணிருக்கோம். 5 இயர்ஸா இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா போயிட்டு. சோ நம்ம இப்ப சொல்றதை விட ஒரு டெமோவா காட்டிட்டோம்னா பெஸ்ட்டா இருக்கும். ஒரு டெமோவாவே பாத்துறலாங்களா? கண்டிப்பா, ஷூர். இப்போ இவங்கள வச்சு தான் டெமோ பார்க்க போறோங்களா? ஆமாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. சோ லென்த் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் லென்த். ஓகே. சோ இவங்களுக்கு லென்த்தும் இன்க்ரீஸ் பண்ணனும், அதுக்கு அப்புறம் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணனும். இன்னொன்னு ஹேர் டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லுக், ஹேர் கலர் பாத்தீங்கன்னா பிரவுன். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியுங்களா இல்ல எப்படிங்க? எந்த டைப் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே. சோ அவங்களுக்கு கர்லி ஹேர், வேவி ஹேர், ஸ்ட்ரைட் ஹேர். சோ ஸ்ட்ரைட் ஹேர் இந்த மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்லி ஸ்ட்ரைட் ப்ளஸ் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வேவி ஹேர். ஸோ இது எல்லா லென்த்லவும் இருக்கும், எல்லா டெக்ஸ்சர்ஸ்லவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கர்லி ஹேர். சோ இந்த மாதிரி எந்த டைப்ல இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம், என்ன கலர் ஆனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனு, பிளாக், அதுக்கப்புறம் ப்ரௌனு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த கலர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டே தெரியலைங்க அவங்களோட ஒரிஜினல் ஹேருக்கும் இதுக்கும். ஆமாம், எங்கள் ஹேர் அவங்க ஒரிஜினல் ஹேர் இது ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு கர்லி ஹேர் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தான் இவங்களுக்கு கர்லி ஹேர், சேம் டெக்ஸ்சர், சேம் கலர் அப்படியே இருக்கும். அவங்க ஹேர் லென்த்தோட இன்னும் லென்த் டபுள் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லீங்களா? எஸ். இப்போ ஆக்சுவலா வந்து இந்த பேக் போர்ஷனும் ப்ளஸ் சைடு போர்ஷனும் ஃபுல்லாவே இங்க 360 டிகிரிஸ் சோ இதுல அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணுவீங்க. ஆமா, இங்க ஃபுல்லாவே வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த 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 இடத்துல ஹேர்ஸ் கொஞ்சமா எடுத்து. ஓகேங்க. சோ இதே வந்து ஹேர் லைன் யூஸ் பண்ண மாட்டோம், அது வந்து கவர் பண்றதுக்கு, இந்த கேப்சூல்ஸ் கவர் பண்றதுக்காக வச்சிட்டு இருப்போம். சோ அதனால இந்த இடம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறது, சைடும் யூஸ் பண்ண போறோம். சோ டாப் ஆஃப் தி ஏரியா நம்ம வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்க போறது. சோ இப்போ இவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பேசிக் டெக்னாலஜி என்ன இருக்குன்னு நான் அது காமிக்கிறேன். இது பட்ஜெட்லவும் வரும், பிளஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இது ஒரு கடுகு அளவுக்கு ரிங்கு தான், சின்ன ரிங்கு, குட்டி ரிங்கு, அப்படியே ஃப்ளாட்டா அப்படியே ஹேர்ல வந்து பிளெண்ட் ஆகும் கம்ப்ளீட்டா. இது அவங்களுக்கு மேட்சிங் ஹேர், ஒரு 30 இன்ச்சஸ் ஹேர் அப்படியே ஸ்ட்ரைட் லுக்ல கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஒரு சின்ன குட்டி ரிங் இருக்கும். இதுல எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. இப்போ நீங்க பண்றது அடுத்த டெக்னாலஜி இல்லீங்களா? அடுத்த டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி. சோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபிள் ஜெர்மன் டெக்னாலஜி. இது ஜஸ்ட் அப்படியே இதோட பேர் வந்து மினி கேப்சூல். முடியோட முடி அப்படியே ஒட்டிடலாம். இதுல ரிங் வராது, ஒரு குட்டி கேப்சூல் மட்டும் தான் வரும். இப்போ பாருங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த முடி அப்படியே அழகாக ஜாயின் பண்ணிட்டோம். இதனால எந்த தொந்தரவும் இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது குத்துறதோ இல்லாட்டி வந்து அழுத்தமோ எதுவுமே இருக்காது. இப்போ இது தலையில தண்ணி படும்போது இதெல்லாம் எதுவும் ஆயிடாதுங்களா? எதுவுமே ஆகாது. அதுதான் ஜெர்மன் க்ளோன்னு சொன்னேன், ஜெர்மன் டெக்னாலஜி. ஓகே. இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன டெக்னாலஜிங்க? ரஷ்யன் டெக்னாலஜிங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒரு ரிங் இருக்காது, ஒரு கேப்சூலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டையா ஏதாவது க்ளூவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகே. டைரக்டா ஹேர் எடுத்துக்கிட்டு நம்ம ஹேர் டு ஹேர் அட்டாச் பண்ணி ஒரு ஜெல் மட்டும் தான், ஒரே ஒரு டிராப் தான் யூஸ் பண்ண போறோம். அந்த ஜெல் வந்து அப்படியே கேப்சூலா கன்வெர்ட் ஆகும். இதுலயே இப்ப நீங்க பண்றதே 3 டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லீங்களா? ஆமா. இது மூணுமே பெஸ்டான டெக்னாலஜி. எல்லாமே ஆமா, மூணுமே வந்து ரொம்ப பெஸ்டான டெக்னாலஜிஸ். கம்ஃபர்டபிள் வைஸ்
100% ஷூரிட்டி. மேம் இப்போ இதில் 10 டெக்னாலஜி இருக்குன்றீங்க, அதில் பெஸ்ட்டு 3 டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போகிறதுக்கும் நம்ம கிட்ட வரதுக்கும் என்ன வித்தியாசங்க? சர்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல இடத்துல படிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எங்கே? இப்போ நான் துபாயில் படிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் கேப்சூல் டெக்னாலஜி இந்தியாவில் வந்து துபாய் போய் படித்தவங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர், அவங்க தான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த மெத்தட் கிரியேட் பண்ணவங்க தான் அவங்க தான். ஸோ அவங்ககிட்டயே நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக விசிட் பண்ணி துபாய் விசிட் பண்ணி நான் வந்து அங்கே கற்றுக்கேன். அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. விஐபிஸ் ஆனாலும் சரி, செலிபிரிட்டிஸ் ஆனாலும் சரி, எல்லாருக்கும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ப்ராப்பராக பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ பண்ண வர கிளைண்ட்டுக்கு வந்து தலையில பொடுகு இருக்கு, பெயின் இருக்கு, ஆமா, அதெல்லாம் வந்து ஹேர் ஃபால் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு இருப்பாங்க. இமிடியேட்டா அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியுமான்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் என்னன்னு சால்வ் பண்ணிட்டு, அதுவும் 1 ஹவர்ல சால்வ் பண்ண போறோம். ஸோ ஈவன் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆனாலும் சரி ஒரே சிட்டிங்ல சால்வ் பண்ண போறோம். டேண்ட்ரஃப் ஆனாலும் சரி ஒரே சிட்டிங்ல கிளியர் பண்ண போறோம். ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா ½ அன் ஹவர்ல கிளியர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பண்ணிட்டு அன்னைக்கு எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த சிட்டிங் மாதிரி ஃபர்ஸ்ட் சிட்டிங் செகண்ட் சிட்டிங் அப்படிலாம் உட்காந்து ரெகுலரா வரணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வைக்க முடியும். உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கிறனால இப்படி எல்லாம் வந்து அவங்க வெயிட் பண்ண தேவையே இல்லை. நிறைய டைம் இங்க தேவையில்லை. சிஸ்டர் ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க போல. ஆமா, வித்தியாசமே தெரியலங்க. வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம இவ்வளவு செஞ்சு 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சது வேஸ்ட் தானே. ஓகே, இப்போ இது வந்து எவ்வளவு இழுத்தாலும் எதுவும் ஆகாதுங்க? எதுவுமே ஆகாது. யாரு என்ன இழுத்தாலும் வராது ஹேர். ஓகே, இன்னொன்னு ஹேர் வாஷ் பண்றது, ஆயில் வச்சுக்கிறது, எத்தனை டைம் ஆனாலும் வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சோ ஒரிஜினல் ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். எஸ், ஆமா. அண்ட் பாக்குறவங்களுக்கும் டிஃபரன்ஷியேட்டே தெரியாது இல்லீங்களா? சுத்தமா தெரியாது. எங்க நீங்களே பாருங்க, அவங்க ரியல் ஹேர் எங்க இருக்கு, எக்ஸ்டென்ஷன் எங்க இருக்குங்கிறது உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ இதனோட மெயின்டெனன்ஸ்ன்றது எப்படிங்க சிஸ்டர்? ஸோ மெயின்டெனன்ஸ் எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து ரீஃபிக்ஸிங் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரியல் ஹேர் வளர்றதுனால நம்ம வச்சிருக்கிற அந்த கேப்சூல்ஸ் கீழே இறங்கிக்கும். திரும்பி நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சேம் ஹேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சர்வீஸ்க்கு மட்டும் அவங்க வந்தால் போதும். ஸோ எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ இது அட்டாச் பண்ணுறதுனால ஏற்கனவே இருக்க ஹேர் ஏதோ டேமேஜ் ஆகும்? எந்த டேமேஜஸும் இல்லை. ஸோ அதுதான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே எல்லாரும் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொஃபஷனல் மட்டும் தான் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஹேர்ல வெறும் 20 to 30% ஹேர் மட்டும் தான் எக்ஸ்டென்ஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். மீதி எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இதனால வந்து அவங்க டே டு டே லைஃப்ல என்ன சேஞ்சஸ், எந்த சேஞ்சஸும் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதோ, ஸ்ட்ரைட்னிங்கோ, கேர்ள்ஸு இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் கலர்ஸ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், கெரட்டின், என்ன சர்வீஸ்னாலும் சலூன் சர்வீசஸ்னாலும் பண்ணிக்கலாம், ஹேர் ஸ்பா பண்ணிக்கலாம், எல்லா சர்வீஸும் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் முன்னாடி ஆனாலும் இவங்க வந்து ஹேர் வந்து நீட்டாக சீவி தலை பின்னும் போது இவங்க ரியல் ஹேர் தான் நினச்சிக்குவாங்க, தவிர யாருமே இது எக்ஸ்டென்ஷன் அது அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஓகே சிஸ்டர், இப்போ ஒரு சிலருக்கு வந்து சுகர் இருக்கும், தைராய்டு இருக்கும், அவங்களும் அதை வச்சுக்கலாமா? சார் நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ சர்வீஸ் பண்ணும்போதும் அவங்களுக்கு அவங்க ஸ்கேல்பே நம்ம டச் பண்ண மாட்டோம், இன்டேக் எதுவுமே கொடுக்க மாட்டோம், அவங்க ஹேர் மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறோம். இதனால அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஹெல்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தம், இதுக்கும் எந்த ஸ்கேல்பே நீங்கள் முதல்ல கை வைக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ அங்கே வச்சிருக்கோம் இல்லையா, ஏதாவது வேர்த்து ஒரு மாதிரி இச்சிங் மாதிரி வருது, அந்த மாதிரி ஏதாவது ஆகுங்களா? இச்சிங் எதுவுமே வராது. நார்மலா வேர்க்கிறது அப்படின்னா ஜென்ரலா அவங்க ஹேர் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அவ்வளவுதான். அந்த இன்னொன்னு ஹேர் வந்து ஸ்கேல்ப்ல உங்களுக்கு வேர்க்கிறது ஸ்கேல்ப்ல தான் வேர்க்கும், நம்ம லென்த்ல தான் வச்சிருக்கோம் ஹேர். சோ இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இவங்களுக்கு நான் பார்க்கும்போது ஒரு 13 இன்ச் சம்திங் தான் ஹேர் இருந்தது. இப்போ இவங்களுக்கு எவ்வளவு லென்த் ஹேர் ஃபிட் பண்ணிருக்கீங்க? 30 இன்ச்சஸ், 30 இன்ச் கர்லி ஹேர். எங்க 13ல இருந்து 30 இன்ச்சா மாத்திட்டீங்க? ஆமா. ஓகே ஓகேங்க. இன்னொன்னு ஒரு 150 கிராம் ஹேர் வந்து நாங்க வச்சிருக்கோம். ஸோ லென்த்து மட்டுமே இங்கே கால்குலேஷன் இல்லை, டுகெதர் நம்ம வந்து வால்யூமும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால அது வந்து கிராம்ஸை பொறுத்து தான் கொடுக்க முடியும். ஸோ இங்கே தான் நம்ம தான் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு எவ்வளோ கிராம் தேவைப்படும், என்ன டெக்னாலஜியில் ஹேர் வைக்க முடியும், எவ்வளோ லென்த் வந்து அவங்களுக்கு ட்ரீம் லென்த் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இதில் மேக்ஸிமம் எவ்வளோ லென்த் வரைக்கும் வைக்கலாம்? 45 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு மினிமம்.
மினிமம் ஒரு 14 இன்ச்ல இருந்து இருக்கு. 14 இன்ச்ல இருந்து 14 இன்ச்னா இந்த இவங்க பழைய லென்த் தான். சோ இதே வந்து ஒரு இது 30 இன்ச், நெக்ஸ்ட் வந்து 40 இன்ச் அப்படினா இன்னும் கொஞ்சம் லென்த் வரும். ஓகே. ஃப்ளோருக்கு டச் ஆகுற மாதிரி லென்த் வரும். இப்போ இது எல்லாமே ஓகேங்க, பர்ஃபெக்ட்டா ஃபிட் பண்ணிட்டீங்க. பாக்குறவங்களுக்கு எதுவும் தெரியல. இதை வச்சிட்டு ஃபியூச்சர்ல நான் மெயின்டெனன்ஸ்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கணுமா எப்படிங்க? பாதுகாப்பா எப்படி பாதுகாப்புங்கிறது நான் கிளியரா சொல்றேன். ஓகே. சோ இது வந்து as usual நீங்க ஷாம்பு வாஷ் மாஸ்க் அதெல்லாம் பண்றது, அதெல்லாம் கண்டிஷனர் யூஸ் பண்றது, அதெல்லாம் as usual பண்ணிக்கலாம். பட் சுடு தண்ணி மட்டும், ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இதே ரஷ்யன் டெக்னாலஜி அந்த மாதிரினா கொஞ்சம் லிட்டில் பிட் ஹாட் வாட்டர், ஒரு வார்ம் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா வயசானவங்க அவங்க எல்லாம் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க, இல்லாட்டி வந்து பெங்களூர் சைடு உசூர் சைடு இந்த மாதிரி, இல்லாட்டி வந்து அப்ராட்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் ஹாட் வாட்டர், ஏன்னா சில் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வேணும்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் டெக்னாலஜியில் ஐஜெல் கேப்சூல் எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பல்லு சீப்பு மட்டும் தான் யூஸ் இந்த மாதிரி சீப் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹேரில் எந்த டேங்கிள் இல்லாமல் நீட்டாக டேங்கிள்ஸ் எல்லாமே நீட்டாக ரிமூவ் ஆகும். கேப்சூல்குள்ளே கூட இந்த கோம்போ நீட்டாக வந்து நம்ம சீவ முடியும். உள்ள இருக்கிற அந்த ஸ்கேல்ப் நல்லாவே டச் ஆகும். ஓகே, இது ஓகேங்க. இப்போ வந்து இது தவிர வேற ஏதாவது மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பண்ற மாதிரி வருங்களா? ஆமா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்களே இங்க வர மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல வந்து இந்த கேப்சூல்ஸ் எல்லாமே இறங்கி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ரூட்டுக்கு ஒரு 1 இன்ச் கீழே தான் நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஸோ அதனால ரூட்ல ஹேர் வளர்றதுனால நம்ம வச்சிருக்கிற ஹேர் லென்த் அப்படியே கீழ இறங்கிட்டே வரும். சோ அத மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் மேல ஃபிக்ஸ் பண்ணனும். சோ இது ஒரு 6 to 7 மாசத்துக்குள்ள அவங்க வரலாம். அவ்வளவுதான் மெயின்டெனன்ஸ், வேற எதுவுமே இல்ல. சோ ஃபைனலா பிரைசிங் அப்படிங்கற ஒரு விஷயம் தான் மக்கள் கேட்பாங்க. பிரைசிங்ன்றது எவ்வளவு நீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கெபாசிட்டி தேவைப்படும். மினிமமா என்ன ரேஞ்சஸ்ல இருந்து பண்ணலாங்க? மினிமம் ஸ்டார்டிங் ஒரு 10,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இந்த பிரைசிங்ன்றது எதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும்? லெந்த் வைஸ், கிராம் வைஸ், டெக்னாலஜி வைஸ். ஓகே. சோ என்ன டெக்னாலஜில பண்றதுன்றத பொறுத்து. ஓகே. சோ இந்த வீடியோவை பார்த்து வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஷன் இருக்கு, டவுட் இருக்கு அப்படினா இவங்களோட நம்பர் வந்து பாத்தீங்க அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் வந்து டிஸ்ப்ளேல இருக்கும். கான்டாக்ட் பண்ணீங்க அப்படினா மத்த டீடைல்ஸ்மே வந்து கொடுப்பாங்க. சிஸ்டர் நாம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கு கொடுங்க. கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றி. வியூவர்ஸ்க்கு தான் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு.